ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க. ஆரம்பிக்கலாங்களா? Hello my dear netizens, welcome to Common Man Pictures. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ரிசல்ட் வர மே 4ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். எந்த கட்சி வின் பண்ண போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மக்கள் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. மண்டேவே வேணான்னு சொல்றவனும் மண்டேக்காக வெயிட் பண்றவனும் ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லயுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். அதே மாதிரி இந்த வாட்டி தமிழ் சினிமாவோட உச்சபட்ச நடிகரா ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வர நடிகர் விஜய் இந்த தேர்தல்ல போட்டி போட்டிருக்காரு. கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். இவருடைய வருகையினால பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட கட்சிக்கு சினி ஃபீல்ட்ல இருந்து சில பேர் ஆதரவு தெரிவிச்சதை நம்ம பார்த்தோம். உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்னா வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல. இந்த நிலையில பிரபல நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி ரீசெண்டா பிரஸ் மீட்ல தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க, எனக்கு விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், நான் கேரளால இருக்கேன், எனக்கு இங்க ஓட் போடுற உரிமை இல்லை, இருந்திருந்தா நானும் ஓட் போட்டிருப்பேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு அரசியல் வரணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை, மக்கள் மேல இருக்க அன்பு அண்ட் மக்கள் கொடுத்தத நான் திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு, அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல. இப்போ பொலிட்டிக்ஸ்ல வருது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, மக்களோட அன்பு இருக்கு, ஆதரவு இருக்கு, எல்லாம் இருக்கு. வரணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப ஆசை இருக்கு. மை பிரேயர்ஸ் ஆல்சோ. அப்படிதான் மக்களுக்கும் அதே ஆசை இருக்குன்னு தோணுது. ஆனா நான் அது பேசக்கூடாது, மக்கள் தான் அதை பேசணும். சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஓகே நெட்டிசன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ஓரமா வச்சிருவோம். நீங்க சொல்லுங்க, யார் ஜெயிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட அடுத்த வீடியோல வரேன். So stay tuned for latest update at Common Man Pictures. Bye bye. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். உங்க விஜய் நான் வரேன்.